கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை செவிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஏசாயா 61 வசனங்கள் 1, 2 மற்றும் 3. கிறிஸ்தவர்களில் அநேகர் சுவிசேஷத்தை தேவைப்படுகிறவர்களுக்கு சொல்லுவதை விட்டுவிட்டு தேவைப்படாதவர்களுக்கு, அதாவது கேள்விப்பட்டவர்களுக்கே மீண்டும் மீண்டும் திணிக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஆவிகளையும் வரி வசூலிப்பவர்களையும் தேடி சென்று உதவிகளை செய்து ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவித்தார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்படியே நாமும் நம்முடைய சமூகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களையும் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களையும் தேடி சென்று உதவி செய்து நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக இருக்கவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் நீர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை பற்றி தெரிந்தவர்களுக்கே மீண்டும் மீண்டும் சொல்லாமல் உம்மை பற்றி அறியாத மக்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களை தேடி சென்று உம்மை பற்றிய நற்செய்தியை சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும் கிருபையை தாரும். நீர் எங்கள் தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.